ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று வியாழன் விடியலிலேயே உன்னுடைய கெட்ட கர்மாக்களை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். என்னுடைய ஆசீர்வாதத்தோட நீ உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை பெறப்போகிறாய். ஏற்றமும் மாற்றமும் எப்போது வரும், என் வாழ்க்கையில் எப்போ நல்லது நடக்கும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த உனக்காக தான், நல்லதை நடத்தி கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு தான் இருந்த. அந்த அளவுக்கு கஷ்டத்திலும் கவலையிலும் நல்லதை நினச்ச என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ வேண்டியதையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? அதனால்தான் என் கடமையை நிறைவேற்றி என் பொறுப்பை சிறப்பாக முடிக்கிறதுக்காக உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வச்சு இந்த விடியலை உனக்கான விடிவு காலமாக மாற்றுறதுக்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ வேண்டியது எல்லாம் இனி நல்ல முறையில் உன் கைகளில் வந்து சேரும். உன் மனசில் இருக்க சஞ்சலத்தையும் கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன். இனி எந்த சூழ்நிலையிலும் எவர் முன்பாகவும் எந்த காரணத்துக்காகவும் நீ கண்கலங்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ இந்த பிறவியில் பெருசாக எதுவும் தப்பு பண்ணலைனாலும் இதற்கு முன்பாக பழைய ஜென்மத்தில் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை தீர்ப்பது தான் ரொம்ப கஷ்டமாக இன்றைக்கி உன்னை படாத பாடுபடுத்துவதாக இருக்குது. ஒன்று போனால் ஒன்று வருதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை வந்து உன் வாழ்க்கையில் தலைவிரித்து ஆடுறதையும் உன்னை கஷ்டப்படுத்துறதையும் பார்த்துட்டு தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கவும் இந்த வராகி அம்மா காலையிலேயே உன்னை பார்க்க வந்துட்டேன். இனிமே எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் கர்ம வினைகளை எல்லாம் வெகுவாக குறைச்சி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசு பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போது உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு என் செல்லமே. நீயும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து முடிஞ்சு இப்போது நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்ட. இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். பேசும் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, செய்யும் செயல்களாக இருந்தாலும் சரி, நீ ரொம்பவே கவனமாக இருக்கணும் என் செல்லமே. இங்கே நீ நினைக்கிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்காது. அதனால் நீ பயப்பட தேவையில்லை. பயம் வேறு கவனம் வேறு. எதை பற்றியும் பயப்படாமல் கவனமாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு உன் வாழ்க்கையை வாழுன்னு தான் நான் சொல்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்க விட மாட்டேன். நீயாகவே தேவையில்லாமல் கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் என் மேலே நம்பிக்கை இழந்து நிற்காதே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தானே. உனக்கு வரம் தந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் இந்த வியாழன் விடியெல்லாம் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் எல்லா வேண்டுதல்களையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு பிடிச்சவங்களோ அல்லது உன்னை பிடிச்சவங்களோ எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னைக்காவது ஒரு காரணத்துக்காக ஒரு நாள் உன்னை விட்டு போக தான் செய்வாங்க. அப்போது நீ சோர்ந்து போகக்கூடாது. என்ன ஆனாலும் எது நடந்தாலும் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன்னு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போட்டோம். நீ எதுவும் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நீயாக இருந்து விடு என் செல்லமே. நீ பெரும்பாலும் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறியோ அல்லது எதை பற்றி கற்பனை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நிகழும். கற்பனையான துன்பங்களையே தீவிரமாக நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா மறுபடியும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த தேவையில்லாத விஷயங்களை நினைப்பதையும் கவலைப்படுவதையும் கற்பனை செய்வதையும் முதல்ல நிறுத்திடு. உண்மை வேறாக இருக்கும்போது உன் கற்பனை தேவையில்லாமல் உன்னை பயமுறுத்துது. நீயாகவே எதையாவது யோசித்து கற்பனை கண்டு ஐயோ இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயப்படுறதுல என்ன நியாயம் இருக்குது? உனக்கு உண்மையான உறவாக இந்த உலகத்தில் யார் இல்லைனாலும் இந்த வராகி அம்மா உண்மையாகவே ஒரு தாயாகத்தான் உன் கூட இருந்துக்கிட்டு இருக்கேன். நீயாகவே பயந்துக்கிட்டு
அதை இழந்துருவோமோ, இது நம்மளை விட்டு போயிடுமோ, அது தப்பாக நடந்துருமோ, இவங்க தப்பாக ஆயிடுவாங்களோன்னு பயப்பட்டுக்கிட்டே இருக்காதே. எல்லாரும் உன் குடும்பத்தில் ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உனக்கு நன்மையான, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய புதுமையான விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. உன் மனசை மட்டும் நீ தைரியமாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உயர்வை கொடுப்பேன் என்று சொல்லவே. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பேச்சில் வீரம் காட்டுவதை விட செயலில் ஒருபடி அதிகமாக கவனமாக வீரத்தோட துணிவாக செயல்பட்டால் போதும். ஏன்னா பேச்சை விட செயல்தான் பெருசு. உன் வேகம் குறைந்தாலும் பரவாயில்லை, உன் நோக்கம் ஒருபோதும் குறையக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய நோக்கமும் லட்சியமும் எப்போதுமே உயர்வான விஷயத்தின் மீது, பெரிய விஷயத்தின் மீது இருக்கட்டும். அதற்காக நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை சிகரத்தில் ஏறி உட்கார வைக்கும். இன்னைக்கு நீ கஷ்டப்படுறதும் கவலைப்படுறதெல்லாம் முடிவுக்கு வரதான் போகுது. உன் சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் தூள் தூளாக்கி உன்னை வெகுவாக உயரமான வாழ்க்கையை வாழ வைக்க, வசத்தியான நல்ல அந்தஸ்தை கொடுக்கவும், செல்வச் செழிப்போடும் வளமோடும் வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா தயாராகத்தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். மற்றவங்க உன்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த வராகி அம்மா எப்போதும் உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கோ. உனக்காக யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத. நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுடனே தான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். இது முதல் முறை கிடையாது, பல முறை மற்றவங்க எத்தனையோ விஷயத்தை செஞ்சு எத்தனையோ காரணங்கள் மூலமாக உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. நீ முன்னேற்றம் அடைய நினைக்கும் போதெல்லாம் யாராவது வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுங்கி போகிற அளவுக்கு உன்னால் எதுவும் முடியாது, உனக்கு எதுவும் நடக்காதுன்னு கூட உன் மனசு உடைஞ்சு போகும்படி உன்னிடம் பேசி இருக்கிறார்கள் தானே. என் அன்பு பிள்ளையே, நீ தனியாக இருந்தாலும் கண்டிப்பாக பல வெற்றிகளை தனித்துவத்தோடு பெறத்தான் போகிறாய். அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை நினச்சி, அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை பெருசாக மதித்து நீ கவலைப்படாமல் உறுதியாக இரு. உன் மனசு ரொம்ப இலகுன மனசாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். மனசு இலகுவாக இருக்கிறதும் இரக்க குணமாக இருக்கிறதும் நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக ஒருபோதும் தைரியத்தை இழக்கக்கூடாது. இலகுன மனசுங்கிறது வேற, துணிவுங்கிறது வேற. எப்பவும் எல்லார்கிட்டையும் இரக்க குணத்தோடும் அற்புதமான மனிதாபிமானத்தோடும் நடந்து கொள்கிற என் அன்பு பிள்ளையான உனக்குள்ள மிகப்பெரிய துணிச்சலும் அசாத்திய தைரியமும் இருக்குன்னு எனக்கு தெரியுமென் செல்லமே. நானும் உன்னுடைய தைரியத்தை அதிகப்படுத்துவதற்காக தான் வாழ்க்கையில் சில விஷயங்களை தொடர்ந்து பாடமாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் என்ன நடந்தாலும் எதை பார்த்தும் கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணிக்க தயாராகு. உன்னை வழி நடத்துவது இந்த வராகியம்மா நான் என்பதை மறவாதே. நானே உன்னை வழி நடத்தி உனக்கு நடக்க வேண்டிய, கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சிறப்பாய் கிடைக்க செஞ்சிட்றேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அதிசயங்களை நிகழ்த்துவேன். இந்த நல்ல நாளை நீ நம்பிக்கையோடு தொடங்கினா மட்டும் போதும். இன்னும் சற்று நேரத்திலேயே ஒவ்வொரு விஷயமாக உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நீ கிடைக்காதுன்னு நினச்ச விஷயத்தை எல்லாம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகாய் நான் மாற்ற போகிறேன். நீ பல முறை முயற்சி செஞ்சும் நடக்காத ஒரு விஷயம் இப்போது நல்லபடியாக நடக்க போகுது. எப்படி இது நடந்தது நீயே ஆச்சரியப்பட்டு வியக்கக்கூடிய அளவுக்கு நீ பெருசாக எந்த முயற்சியும் செய்யாமலேயே உனக்கானது சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்காதே. என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேனா, அதை ஒருபோதும் மீறமாட்டேன். நீயும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும். காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன், யாருக்கும் வழிகளை கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. வழிகளை தந்தாலும் நான் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உனக்கான நல்வழியை காட்டுவதற்கும் உனக்கான நல்லதை செய்வதற்குமாகத்தானே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக இன்னையோட உன்னுடைய எல்லா கவலைகளும் தூசாக பறக்க போகுது. நீ தைரியமாக இருந்தீனா இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலமாக இருக்கும்.
உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்வழிகளை காட்டுவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு நம்பு. உன் வழித்துணைக்கு யார் வரணுன்றத நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யாரை பற்றியும் எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம். உன் மனசுக்கு பிடிச்ச செயல்கள் மூலமாக நீ நிம்மதி பெற தயாராகு. உனக்கு பிடிச்சதை நீ செய்ய. இந்த வராகி அம்மாவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்குது என் செல்லமே. உன்னுடைய தேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு தருவதற்கு தயாராகத்தான் இன்று காலையில் உன்னை தேடி வந்தேன். இந்த வராகி அம்மா நீ ஆசைப்படுவதையும் உனக்கு தேவையானதையும் தர தயாரான பிறகு இனி உனக்கு என்ன கவலை? உன்னுடைய செயல்களில் எப்போதும் நேர்மை இருக்கட்டும். உன்னுடைய சிந்தனைகளில் எப்போதும் உண்மை இருக்கட்டும். உன்னுடைய எண்ணமும் செயலும் எந்த அளவுக்கு அழகானதாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அற்புதமாய் அமையும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எப்போ உன் மனசு கவலையிலிருந்து வெளிவந்து நீ சந்தோஷமாக இருக்கியோ அப்போதுதான் இது எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு கொடுக்க போகிற பரிசு மிக பெரியதாக உயர்வானதாக உன் வாழ்க்கையை உருமாற்றுவதாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு என்ன பரிசு கொடுக்கணுன்றதை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். நீ மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் அதை நான் உனக்கு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். இந்த வராகி அம்மா வரம் தரும் தாயாக இருக்கும்போது உனக்கு எதுக்கு மனக்கவலை? கவலைன்னு வந்துட்டாலே அம்மா தாயேன்னு என்னை கூப்பிடு. கனநொடியில் நான் ஓடி வந்து உன்னை காப்பாற்றிடுவேன் என் செல்லமே. நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து நான் செய்ய போகிறேன். உன்னோடு என்றும் என்றென்றும் துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படணும்? நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையெல்லாம் நான் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக உன் வேதனைகளுக்கு நான் ஒரு முடிவு தருவேன். ஒரு சின்ன சொல்லை கூட தாங்காமல் உன்னால் அம்மா வீட்டில் உன் அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை உன்னை திட்டாங்கன்னா உடனே எதிர்த்து சண்டை போட்ட. ஆனால் இப்போது உன் குடும்பத்தில் யார் என்ன சொன்னாலும் எல்லா கடுமையான சொற்களையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிற அளவுக்கு பக்குவமும் பொறுமையும் வந்துடுச்சு அல்லவா? இந்த பொறுமையும் பக்குவத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்காக தான் பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தினேன். உன் வாழ்க்கையில் காணாமல் போனவங்களை தேடலாம். உன்னை வேணாம்னு கண்டுக்காமல் போனவங்களை நீ ஒருபோதும் தேட வேண்டாம். அவர்களே தானாக உன்னை தேடி வரும்படி நான் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். மேலிருந்து கீழே விழக்கூடிய குப்பை காகிதம் கூட மறுபடியும் கொஞ்சம் மேலே எந்திரிச்சு பறக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதே போல் நீயும் எந்த சூழ்நிலையிலும் கீழேயே விழுந்து கிடக்காம இன்னும் மேலே ஏறவும் வாழ்க்கையில் உயரவும் முயற்சி செய். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்காம போகும்? இந்த வராகியம்மா உன்னை குப்பை காகிதம்னு சொல்லிட்டேனே, அது கூட ஒப்பிட்டு சொல்கிறனே நினைக்காத. நீ குப்பை அல்ல கோபுரம் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக தான் அப்படி சொன்னேன். உன் மனசில் நீ எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களோட சிறப்பான செயல்களை உயர்வாக அமைச்சிக்கிட்டு வேலை செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தாங்க முடியாத துயரத்தில் நீ இருக்கன்னு தெரிஞ்சுதான் அது எல்லாவற்றையும் துரத்தி அடிப்பதற்காக உன்னை பார்க்க வந்தேன். உன் வாழ்க்கையே இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. உன் கர்ம வினைகளை எல்லாம் கழித்த நான் இனிமே தான் உனக்கான நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றா நடத்தி தரப்போகிறேன். நீ ஒருபோதும் எதற்காகவும் தளர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. நீ நினச்சதை விட உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக நடக்கப் போகுது என் செல்லவே. நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் எல்லாம் வீணாக போயிடுமோ, நடக்காமல் போயிடுமோன்ற பயமே ஒருபோதும் உனக்கு வர வேண்டாம். இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. அதுவும் சரியான நேரத்தில் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான ஆசைகளையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். என் மேலே நீ வச்ச நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ விரும்பியதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு சோதனைகளை தருவதை தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். அதனால் நீ உன் வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு யார் உன் மனசு நோக்கும்படி உன்னை பேசுனாங்களோ
அவர்களெல்லாம் காலத்தினால் உண்டான கர்ம வினையை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு உரிய தண்டனையும் இந்த வராகி அம்மா நான் கொடுத்துக்கிறேன். நீ ஒருபோதும் எதை யோசிக்கவும் செய்யாமல் வருத்தமும் படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகிவிடு என் செல்லமே.